ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்கோர் கிளவர் பாட்காஸ்ட். நான் உங்கள் நிலா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு தேவையான விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ணப்பட்டது. ஆமா, முக்கியமான விஷயம் என்னன்னா, ரீசெண்டா நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல டோட்டல் क्वेश्चंसல அரவுண்ட் 80% क्वेश्चंस நம்ம ஸ்கோர் கிளவர் பிடிஎஃப்ல இருந்து தான் வந்திருக்கு. மத்த டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸால கவர் பண்ண முடியாத பல கேள்விகளை நம்ம ஸ்கோர் கிளவர் அசால்ட்டா கவர் பண்ணிருக்கு. எக்ஸாக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா நடந்த SBI PO 2025 எக்ஸாம்ல பேங்கிங் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸோட டாப் சாய்ஸா இருக்கிற அஃபேர்ஸ் கிளவுட விட நம்ம ஸ்கோர் கிளவர் 4 क्वेश्चंस அதிகமாவே கவர் பண்ணிருக்கு. இதுக்கு காரணம் நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை ரொம்ப டீடைலா அனலைஸ் பண்ணி கண்டென்ட்டை அஃபேர்ஸ் கிளவுட விட 5 டைம்ஸ் கம்மியா ஆனா ரொம்ப எஃபெக்டிவா கியூரேட் பண்ணதுதான். இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அதாவது CCEA, குஜராத்ல ஒரு புது ரயில்வே ப்ராஜெக்ட்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இது அகமதாபாத்ல இருக்கிற சர்க்கேஜ்ல இருந்து தொலேரா வரைக்கும் போற செமி ஹை ஸ்பீட் டபுள் லைன் ரயில்வே ப்ராஜெக்ட். இதோட டோட்டல் பட்ஜெட் 20,667 crore rupees. இந்த ப்ராஜெக்டோட லெங்த் 134 கிலோமீட்டர்ஸ். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இண்டிஜினஸ், அதாவது நம்ம நாட்டிலேயே உருவாக்குன செமி ஹை ஸ்பீட் டெக்னாலஜியை யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் ப்ராஜெக்ட் இதுதான். இந்த ட்ரெயின்ஸ் 220 km/h ஸ்பீட் வரைக்கும் போகும். சூப்பர் ஸ்பீட்ல போகுது. அடுத்ததா, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அதாவது DPIIT, பாவியா ஸ்கீம்கான கைட்லைன்ஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த DPIIT மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வருது. இந்த பாவியா ஸ்கீமோட மெயின் எய்ம் இந்தியா முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி வேர்ல்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை உருவாக்குறது தான். FY27ல இருந்து FY32 வரைக்கும், அதாவது ஒரு 6 இயர் பீரியட்ல 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை டெவலப் பண்ண போறாங்க. இதுக்கான டோட்டல் பட்ஜெட் 33,660 crore rupees. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 50 பார்க்ஸை ஒரு சேலஞ்ச் பேஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் வழியா செலக்ட் பண்ணுவாங்க. இதுல கிரீன்ஃபீல்ட் மற்றும் எலிஜிபிள் பிரவுன்ஃபீல்ட் பார்க்ஸ் ரெண்டுமே டெவலப் பண்ணலாம். கிரீன்ஃபீல்டுனா புதுசா ஒரு இடத்துல கட்டுறது, பிரவுன்ஃபீல்டுனா ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்றது. இந்த பார்க்ஸ் கட்ட மினிமம் லேண்ட் எவ்வளவு தேவை ஒரு ரூல் வச்சிருக்காங்க. நான் ஹில்லி ஸ்டேட்ஸ்க்கு 100 ஏக்கர்ஸ் தேவை. அதுவே ஹில்லி ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ், அப்புறம் ஸ்மாலர் ஸ்டேட்ஸ்க்கு மினிமம் 25 ஏக்கர்ஸ் இருந்தா போதும். தேவைப்பட்டா 1000 ஏக்கர்ஸ் வரைக்கும் பெரிய பார்க்ஸ் கூட கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து எக்கானமி நியூஸ்க்குள்ள போலாம். ICRA LTD இந்தியாவுக்கான FY27 GDP growth forecast கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆமா, முன்னாடி 6.5% இருக்கும்னு சொன்னவங்க இப்போ அத 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சு 6.2% ஆக இருக்கும்னு சொல்லிருக்காங்க. பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா ஒன்னும் இல்ல, 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 1 percentage பாயிண்ட்டுக்கு சமம். சோ 30 BPSனா 0.3% குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம FY26க்கான GDP growth 7.5% ஆக இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ICRA ஓட ஃபுல் ஃபார்ம் முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆஃப் இந்தியா லிமிடெடாக இருந்துச்சு. இப்போ அத ICRA லிமிடெட்னு மாத்திட்டாங்க. ICRAயோட MD அண்ட் குரூப் CEO பேரு ராம்நாத் கிருஷ்ணன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹரியானால இருக்கிற குர்காவ்ன்ல இருக்கு. நெக்ஸ்ட், பேங்கிங் நியூஸ். ரொம்ப முக்கியமான அப்டேட். RBI வங்கிகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ், அதாவது IFR நார்ம்ஸை ரிவைஸ் பண்ணி ஃபைனல் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. May 18, 2026ல இருந்து பேங்க்ஸ் இந்த IFR-ஐ மேண்டேட்டரியா மெயின்டைன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த IFR பத்தி தெரிஞ்சிருக்கணும். IFRனா என்னன்னு நான் சிம்பிளா சொல்றேன். பேங்க்ஸ் நிறைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மாறும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வேல்யூவும் மாறும். ஆமா, இந்த மாதிரி மார்க்கெட் பிரைசஸ் மாறதால வர்ற சேஞ்சஸ மார்க் டு மார்க்கெட், அதாவது MTM வேல்யூவேஷன் சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வேல்யூ குறைஞ்சு லாஸ் ஆச்சுன்னா அதை சமாளிக்க பேங்க்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணி வைப்பாங்க. அதுதான் IFR. இப்போ அந்த மேண்டேட்டரி ரூலை தான் RBI டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க.
இப்போ அடுத்த நியூஸ் போறதுக்கு முன்னாடி ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் ஜிகேவை மனப்பாடம் பண்ணவும் ரிவைஸ் பண்ணவும் கஷ்டப்படுறீங்களா? அப்போ உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்தை ஒரு தடவை படிச்சா போதும், அதை நீங்க எப்பவுமே மறக்க மாட்டீங்க. எப்படி தெரியுமா? நீங்க படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க எப்ப மறக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏஐ மூலமா இந்த ஆப் ப்ரெடிக்ட் பண்ணும். நீங்க மறக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டான டைம்ல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ எக்ஸாம் முன்னாடி உட்கார்ந்து மேனுவலா ரிவைஸ் பண்ற கவலையே இனி உங்களுக்கு வேணாம். அப்புறம் மக்களே, இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். சோ உங்க லைக், சப்ஸ்கிரைப் மூலமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம அட்லீஸ்ட் உங்க 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது இதை ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ இன்டர்நேஷனல் நியூஸை பார்க்கலாம். நம்ம பிஎம் நரேந்திர மோடி நெதர்லாண்ட்ஸுக்கு ஒரு 2 டே அஃபிஷியல் விசிட் போயிருக்காரு. டச் பிஎம் ராப் ஜெட்டன் தான் இவரை இன்வைட் பண்ணாரு. அங்க பிஎம் மோடி டச் கிங் வில்லம் அலெக்சாண்டர் மற்றும் குவீன் மேக்சிமாவை பேலஸ் ஹுயிஸ் டென் பாஷ்ல மீட் பண்ணாரு. அப்புறம் த ஹேக்ல இருக்கிற டச் பிஎம்மோட ஒஃபிஷியல் ரெசிடென்ஸான கட்ச் ஹுயிஸ்ல ஒரு ஹை லெவல் மீட்டிங்கும் நடந்துச்சு. இந்த விசிட்ல 2 நாடுகளும் மொத்தம் 17 அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. முக்கியமா 2026ல இருந்து 2030 வரைக்கான ரோட் மேப் ஆஃப் இந்தியா நெதர்லாண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை அடாப்ட் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று நடந்துச்சு. நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற லெய்டன் யூனிவர்சிட்டி லைப்ரரி 11th செஞ்சுரியை சேர்ந்த சோழர் கால செப்பேடுகளை, அதாவது சோலா காப்பர் பிளேட்ஸை நம்ம இந்தியாவுக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. 2 நாட்டு தலைவர்கள் முன்னிலையில இந்த நிகழ்வு நடந்துச்சு. ரொம்ப பெருமையான விஷயம். அடுத்து டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியா சூர்யாஸ்திரா யுனிவர்சல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டமை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒடிசால இருக்கிற சாந்திப்பூர்ல உள்ள இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச், அதாவது ஐடிஆர்ல இருந்து இந்த ட்ரையல்ஸ் நடந்துச்சு. இந்த சிஸ்டமை பூனேவை சேர்ந்த NIBE லிமிடெட் மற்றும் இஸ்ரேலோட எல்பெட் சிஸ்டம்ஸ் 2 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஆர்மியோட எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் விண்டோக்கு கீழே 293 crore rupees ஆர்டருக்காக இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்துச்சு. இந்த சூர்யாஸ்திரால 2 வேரியன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு டாக்டிக்கல் வேரியன்ட். இதோட ரேஞ்ச் 150 கிலோமீட்டர்ஸ். இது 1.5 மீட்டர்ஸ் சர்க்குலர் எரர் ப்ராபபிள், அதாவது CEP-யை அச்சீவ் பண்ணியிருக்கு. CEP-னா டார்கெட்டை அடிக்கும்போது அது மிஸ் ஆகிற மேக்ஸிமம் ரேடியஸ். எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ அக்யூரசி அதிகம். அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் வேரியண்டோட ரேஞ்ச் 300 கிலோமீட்டர். இதோட CEP 2 மீட்டர்ஸ். டிஃபென்ஸ்ல இன்னொரு நியூஸ் இருக்கு. ஃப்ளையிங் வெட்ஜ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், அதாவது FWDA. இது ஒரு டீப் டெக் டிஃபென்ஸ் கம்பெனி. இவங்க கால் பைரவா அப்படிங்கிற AI பவர்ட் அன்மேன்ட் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள், அதாவது UCAV-ய போர்ச்சுகல்ல மேனுஃபேக்சர் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. UCAV-னா ஆளில்லா போர் விமானம். FWDA-ஓட முதல் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இதுதான். இது ஆபரேஷன் 777-ஓட ஒரு பகுதி. அதாவது 77 நாடுகள்ல 7 குளோபல் ஹெட் குவார்ட்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் இவங்களோட எய்ம். இந்த ப்ராஜெக்டை ஸ்கெட்ச் பிக்சல் அப்படிங்கிற ஒரு யூரோப்பியன் கம்பெனி கூட சேர்ந்து டெவலப் பண்றாங்க. இவங்க F-16 ஏர்கிராஃப்ட்ஸ் உட்பட பல அட்வான்ஸ்ட் ஃபைட்டர் ஜெட் சிமுலேஷன் சிஸ்டம்ஸ் பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸ். நெக்ஸ்ட் பிசினஸ் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் ராஜஸ்தான்ல இருக்கிற பிவாடியில ஒரு ஃபெசிலிட்டியை வர்ச்சுவலா இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இதுதான் இந்தியாவுடைய முதல் SME-லெட் செமிகண்டக்டர் ATMP அல்லது OSAT ஃபெசிலிட்டி. SME-னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ். ATMP-னா அசெம்பிளி, டெஸ்டிங், மார்க்கிங் அண்ட் பேக்கேஜிங். OSAT-னா அவுட்சோர்ஸ்ட் செமிகண்டக்டர் அசெம்பிளி அண்ட் டெஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா மைக்ரோசிப்ஸை அசெம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி பேக் பண்ற இடம். இந்த ஃபெசிலிட்டியை சஹஸ்ரா செமிகண்டக்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெக்ஸ், அதாவது ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ்க்கு கீழே உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் 150 crore rupees-க்கும் மேல, அண்ட் இது 57,000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியால அமைஞ்சிருக்கு. அடுத்த பிசினஸ் நியூஸ் இன்சூரன்ஸ் ரிலேட்டட். யூகேவை சேர்ந்த இன்சூரர் அண்ட் அசெட் மேனேஜரான ப்ருடென்ஷியல் PLC பாரதி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல 75% ஸ்டேக் வாங்க போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட இனிஷியல் வேல்யூ 3,500 crore rupees, அதாவது $389 million. இந்த 75% ஸ்டேக்கை எப்படி வாங்குறாங்கன்னா, பாரதி லைஃப் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து 60% ஸ்டேக்கையும் 361 அசெட் மேனேஜ்மெண்ட் மேனேஜ் பண்ற ஃபண்ட்ஸ்ல இருந்து பேலன்ஸ் 15% ஸ்டேக்கையும் வாங்குறாங்க. இப்போ சயின்ஸ் நியூஸ்க்குள்ள போலாம். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதாவது ESA,
மற்றும் சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் 2 பேரும் சேர்ந்து ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு ஜாயிண்ட் ஸ்பேஸ் கிராஃப்டை சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மைலோட ஃபுல் ஃபார்ம் சோலார் விண்ட் மேக்னட்டோஸ்பியர் அயனோஸ்பியர் லிங்க் எக்ஸ்ப்ளோரர். பிரெஞ்சு கயானால இருக்கிற கொரு ஸ்பேஸ் போர்ட்ல இருந்து வெகாசி ராக்கெட் மூலமா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் ஆன 3 மாசத்துக்கு அப்புறம் தான் இதோட சயின்டிஃபிக் ஆப்சர்வேஷன்ஸ் ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்மைல் மிஷன் மொத்தம் 3 வருஷம் ஆப்ரேட் ஆகும். இதோட மெயின் எய்ம் சோலார் மற்றும் ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ்ல இருந்து பாதுகாப்பை அதிகப்படுத்துறது தான். சயின்ஸ்ல இன்னொரு நியூஸ் இருக்கு. உலகத்திலேயே முதல் முறையா பிளான்ஸுக்காக ஏஐ டிசைன்டு ஜீனோம் எடிட்டிங் பிளாட்ஃபார்மை நம்ம இந்தியா டெவலப் பண்ணியிருக்கு. ஒடிசா கட்டக்ல இருக்கிற ஐசிஏஆர் சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் குத்துப்புதீன் அலி மொல்லா தலைமையில இதை செஞ்சிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பேரு பிளான்ட் ஓபன் கிறிஸ்பர் 1, ஷார்ட்டா POCR1. இது ரைஸ் கிராப்பை ஒரு மாடல் கிராப்பா வச்சு டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ஏஐ டிசைன்ட் என்சைம்ஸை யூஸ் பண்ணி ரைஸ் கிராப்ஸ்ல அட்வான்ஸ்டு ஜீன் நாக் அவுட், பேஸ் எடிட்டிங் அப்புறம் பிரைம் எடிட்டிங்லாம் பண்ண முடியுமாம். கிறிஸ்பர்னா ஜீன்ஸை எடிட் பண்ற ஒரு டெக்னாலஜி. இவங்க கண்டுபிடிச்ச POCR1 கன்வென்ஷனல் கிறிஸ்பர் டெக்னாலஜிஸை விட ரொம்ப அட்வான்ஸ்டானது. இந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் நியூ ஃபைட்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல பப்ளிகேஷனுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஐசிஏஆரோட டைரக்டர் டாக்டர் மங்கிலால் ஜாட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. இது 1929ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். மவுண்ட் எவரெஸ்ட்ல புது உலக சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கு. எவரெஸ்ட் மேன்னு அழைக்கப்படுற நேபாளி மவுண்டனியர் காமி ரீதா ஷெர்பா மேல் கேட்டகரியில 32nd டைம் எவரெஸ்ட் உச்சிக்கு போய் அவர் செஞ்ச உலக சாதனையே முறியடிச்சிருக்காரு. நம்மெல்லாம் 2 மாடி படிக்கேட ஏறினாலே மூச்சு வாங்குவோம். ஆனா இவர் 32 தடவை ஏறியிருக்காரு. அதே மாதிரி ஃபீமேல் கேட்டகரியில மவுண்டன் குவீன் அழைக்கப்படுற லக்பா ஷெர்பா 11th டைம் எவரெஸ்ட் உச்சிக்கு போய் அவங்க ரெக்கார்டையே அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. மவுண்ட் எவரெஸ்ட் நேபாள் சைனா பார்டர்ல 8849 மீட்டர்ஸ், அதாவது 29,032 ஃபீட் எலிவேஷன்ல இருக்கு. இந்த சிகரத்தை நேபாளியில சாகர் மாதானும் டிபெட்டியன்ல சோமோலுங்மானும் கூப்பிடுவாங்க. 1953ல தான் எட்மண்ட் ஹிலரி அப்புறம் டென்சிங் நார்கே முதல் முறையா எவரெஸ்ட வெற்றிகரமா கிளைம் பண்ணாங்க. இப்ப புக்ஸ் கேட்டகரி நியூஸ் பார்க்கலாம். டோக்ரி பஞ்சாபி டிக்ஷனரிய ஹிமாச்சல் பிரதேஷோட கவர்னர் கவிந்தர் குப்தா அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த டிக்ஷனரியை எழுதினது லேட் சந்தன் நேகி. ஜம்முல இருக்கிற KL சைகல் ஹால்ல இந்த புக் ரிலீஸ் செரிமனி நடந்துச்சு. இத பஞ்சாபி லேக்கக் சபாவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அகாடமி ஆஃப் ஆர்ட், கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜஸ் அதாவது JKACL-ம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. டோக்ரி மற்றும் பஞ்சாபி மொழிகளோட லிட்ரரி ஹெரிட்டேஜை பாதுகாக்க தான் இந்த டிக்ஷனரி. கடைசியா இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷனல் நர்சஸ் டே ஒவ்வொரு வருஷமும் May 12 அன்னைக்கு கொண்டாடுறோம். 2024க்கான தீம் ஆர் நர்சஸ் ஆர் ஃபியூச்சர், எம்பவர்ட் நர்சஸ் சேவ் லைவ்ஸ். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலோட பர்த் ஆனிவர்சரியை சிறப்பிக்க தான் இந்த நாளை கொண்டாடுறோம். அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. ஆனா உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் இன்னும் முடியல. ஆமா, இன்னைக்கு படிச்சத உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்க டெலிகிராம்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. தினமும் நைட் 8 மணிக்கு அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் நடக்கும். இதை நாங்க IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்னே சொல்லுவோம். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் பண்ணி வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் கொடுப்போம். சோ மிஸ் பண்ணாம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு புது நியூஸோட உங்களை சந்திக்கிறோம். பை பாய் மக்களே. கீப் ஸ்டடியிங் அண்ட் கீப் ஷைனிங்.